நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 5 பென்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் நம்ம கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே தலைமை ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கோவில்பட்டி மாவட்டத்தில் நமது முதல்வர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மாவட்டத்தின் இந்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும், ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிங்க. ஏன் நம்ம இந்த ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணணும், ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன எதுக்காக பண்ணணும், what do we need for this GR improvement? சொல்லுங்க. ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்? எக்ஸாம்பிள் விட்டா என்ன இருக்க மாதிரி சத்தமா நீங்க யாராவது சொல்லுங்க. ஏன் ஜிஆர் இம்ப்ரூவ் பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய. சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜிஆர் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி நம்மளுக்கு ஆர்வம் இருந்துச்சா அல்லது செயல்பட்டோம்னா ஓரளவு செயல்பட்டோம். நான் பொதுவாக நம்ம ஸ்கூலோட பணிகள்ங்கிறது அந்த பையனுக்கு நல்ல மார்க் எடுத்து மார்க் ஷீட் கொடுக்குற வரையும் நம்மளோட பணிகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு போய் இந்த காலேஜில் சேர்றது, ஹாஸ்டலில் சேர்றது, வெளியூர் போகிறது, இருக்கிறது, உள்ளூரில் படிக்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்டூடெண்டோடைய பொறுப்பு அப்படின்னு நினைச்சு நாம விட்டுறோம். ஆனால் பட் நம்ம ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைம் இந்த 2-3 மாதம் கரெக்டாக பண்ணோம்னா அவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் சரியாக வழி தெரியாமல் தவறான கோர்சஸ் சூஸ் பண்ணுறது, அந்த கோர்சஸ் சூஸ் பண்ணாமல் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது நடக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த காலகட்டம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தை நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது சொல்கிறோம். ஸோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்துட்டீங்கன்னா எண்டு வரையும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உயர்கல்வி போடுறதுக்கான முழு வாய்ப்பை நம்மளால ஏற்படுத்தி தர முடியும். இப்போ உயர்கல்வி போகணும்னா நம்ம இப்போ பள்ளிக்கல்வியோட முடிச்சிட்டோம், உயர்கல்வி படிக்கணுமா வேணாமா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தோட தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உயர்கல்வி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 80% வரையும் ரீச் ஆயிருக்கு. போன வருஷம் ஒரு 85% வரையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னமும் 15% குழந்தைகள் உயர்கல்வி போகணும். உயர்கல்வி போனது காலேஜுக்கோ அல்லது வேற டிப்ளமோக்கோ வேற எதுக்கோ ஸ்கூலுக்கு பிறகு போகணும். 15% குழந்தைகள் அப்படின்னா இப்போ 20,000 பேர் நம்ம எழுதியிருக்காங்க. 15% எவ்வளவு? 20,000 10% 2,000, 5% இன்னொரு 1,000, 3,000 பேர் நம்மளுடைய ஒவ்வொரு வருஷமும் 3,000 குழந்தைகள் உயர்கல்வி போகாம போறாங்க. இந்த 3,000 குழந்தைகள் என்ன ஆகுது? ஃபியூச்சர்ல என்ன ஆகுது? விவசாயத்தை ஏதாவது போயிடுவாங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்மளுடைய சில தலைமை ஆசிரியர்கள், சில கேரியர் கைடன்ஸ் டீச்சர், நம்ம சிஇஓ டிஓ எல்லாரும் போய் ஒரு நாள் போன வாரத்தில் அவங்ககிட்ட பேசிட்டு மாவட்ட ஆட்சியர்களெல்லாம் பார்த்து பேசிட்டு சில விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு வந்தோம். அப்போ அவங்க சொன்னதுலேருந்து அவங்களோட அனுபவத்திலேருந்தும் சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி செய்கிற பொழுது யாரெல்லாம் பண்ணலான்னா அந்த கேரியர் கைடன்ஸ் டீச்சரு நம்ம இவங்கெல்லாம் ஹெச்எம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்த பொழுது இடையில சென்னையில் நமது